இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி. 1/2 கிலோ அரிசிக்கு 5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1/2 லெமன், இஞ்சி பூண்டு 1/2 கிண்ணம், கறி 1/2 கிலோ. நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கின உடனே சிக்கன் அந்த 1/2 kg போட்டு நல்லா கிண்டிடுறோம். கிண்டி மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் நல்லா கிளீனாக கிண்டணுன்னா எண்ணெய் மிதக்க இப்படி நல்லா அழகாக வரும். கலரு வந்த உடனே நம்ம இந்த ஆளாக்கில் 1 ஆளாக்கு அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி. அப்போ இந்த கப்பில் எனக்கு வருது. இதில் 1.5 தண்ணி. 1 ஆளாக்கு தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க. உப்பு தேவைக்கேற்ப கிண்டிட்டு கொதிச்ச உடனே நம்ம அந்த கழுவி வச்ச அரிசியை இதில் போடணும். போட்டுட்டு இங்கே 2 கல் தோசைக்கல் வச்சுருக்கோம் தம் போட. கொதிச்ச உடனே அரிசி போட்டுட்டு இதை வச்சு ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை 1/2 hour 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டா பிரியாணி ரெடி. நம்ம பிரியாணி தம் போட்டாச்சு. கீழே ஒரு கல், மேலே ஒரு கல் போட்டு 10 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக வந்துட்டு பாருங்க நம்ம பிரியாணி. என்ன சூப்பரா பாருங்க பிரியாணி. நல்லா ரைஸ் என்ன சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் வீட்டுடைய மசாலா தான், கடை மசாலா ஒன்று கூட கிடையாது. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போமா? இருக்கும் 1/2 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி. அது கூட பச்சடி வச்சு சாப்பிடு. செம ருசிங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.